ஐயா, கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் வீடு அமைந்தால் லட்சுமி யோகம் வரும்? தெற்கு தலைவாசல் மிகுந்த யோகத்தை கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எல்லாமே முதல்ல தாம் பேர்ல இடம் வாங்காமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு கட்டி விற்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு அதிகம். கன்னிராசிக்காரர்கள் வீடு கட்டும்பொழுது எதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, எதெல்லாம் கவனிக்கணும்? ஏன் கன்னிராசிக்காரங்க எதில் கவனம் செலுத்த மாட்டாங்க? முதல்ல பார்த்தோம்னா நிலம் அப்படிங்கிறதுல ஒரு பாதிப்பு கொடுக்கும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தான் முதல்ல கொடுக்கும் அவங்களுக்கு. பூஜை ரூம்பு அப்படிங்கிறது இவங்க கட்டாமல் இருந்துட்டா நல்லது. அப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் எங்கே இருக்கு அப்படின்னா, கன்னிராசிக்காரர்கள் ஐயா எங்களுக்கு ஒரு வீடு வேணும், இல்லை நிலம் வேணும், அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்குது, என்ன பரிகாரம் இருக்குது? இவங்களுக்கு வீடு தோஷம் தீரணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய வீடு தோஷம், மண்ணு தோஷம், மன தோஷம், கட்டட தோஷம், எல்லா தோஷம் தீரும். சுகமே சொல்லுயா. சுகமே சொல்க. திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு, நவகிரகங்களுடைய துணையோடும், பஞ்சபூதங்களுடைய அருளாசியோடும் உங்களுக்கும் இனிய வணக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் வீடு அமைந்தால் லட்சுமி யோகம் வரும் ஐயா? ஐயா, பொதுவாக அந்த கன்னி ராசி அப்படின்னாவே எப்பயுமே இந்த 4ஆம் இடம் தான் அவங்களுக்கு வீட்டை கொடுக்கக்கூடிய இடம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் வீட்டை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். ஆனால் அந்த குருவே பாதகாதிபதியாகவும் வந்துடுவார், மீனத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 7ஆம் இடங்கிறது கூட்டாளி இல்லை, இந்த 4ஆம் இடங்கிறது நிலம் கூட்டு சேர்ந்து வாங்குவாங்க. அப்போ இந்த கூட்டு சேர்ந்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சரியாக அந்த ஒழுங்காக அந்த இதெல்லாம் இந்த பேர் இதெல்லாம் ஒழுங்காக இருக்குதா, இல்லை அந்த இடம் வந்து ஒழுங்காக ரெக்கார்டு இருக்குதா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவசரம் கொஞ்சம் அவசரப்படுவாங்க. ஏன்னா கன்னி ராசியோட அதிபதி புதன் அல்ல, புதன் வந்து அங்கே ஆட்சி உச்சம் அல்ல. எப்பயுமே ஒருத்தருக்கு ஆட்சி உச்சமான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா உச்சம் பெற்றவங்க எல்லாமே தெரியுன்ட்டு அந்த கண்ணை மறைச்சிடும். அதிக ஒளியும் அவங்களுக்கு ஆபத்து தான், மிதமான வெளிச்சம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த இடம் அப்படிங்கிறதுல இவங்க கூட்டு சேர்ந்து முதல்ல வாங்கிறத முதல்ல தவிர்த்துக்கணுங்க. எதை செஞ்சாலுமே தில்லாக தனியாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறதில் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு விதத்தில் பாதகம் தான். ரொம்ப நாள் இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சில பேர்த்துக்கு அமையிறதே இல்லை. அப்படியே அமைஞ்சாலும் அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் சுபிச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ராசிக்காரங்க எல்லாமே முதல்ல தாம் பேரில் இடம் வாங்காமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளுக்குடையவன் பாதகாதிபதியாக போகிறனால இடத்த தாம் பேரில் வாங்காமல் பார்த்துக்கணும். இல்லை லோன் போடணும், அப்படி தானே போய் வழி இல்லை. இல்லை லோன் போடலாம்னா கூட ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கலாம்ல. வீட்டில் அம்மா இருக்கலாம், வீட்டில் வந்து 4ஆம் இடம்னா தாயார் இல்லை ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. இப்படி யாரோ ஒருத்தரை ரத்த உறவுகளில் சேர்த்திக்கணும். அதுக்கோசரம் மாமா மச்சனை சேர்த்துறது, நண்பரை சேர்த்துறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சேர்த்துனா இந்த இடத்தினால கடைசியில் வந்து நிறைய வாக்குவாதம், நிறைய உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுறது, இப்படியெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையாகவே வரும். இப்போ ரத்த உறவுன்னு சொல்கிறப்ப அண்ணன் தம்பி இல்லை அம்மா அப்படித்தானே சேர்க்க முடியும்? இல்லைங்க, ரத்த உறவு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து பாதகம் பண்ணாது. தாய் தன்னுடைய மகனுக்கு, அதே மாதிரி தன்னுடைய மனைவி கணவனுக்கு, இது ரெண்டுமே சார்ந்தது. மற்றபடி அண்ணன் ஏமாத்திடுவார், மாமன் ஏமாத்திடுவாருமாங்க. அப்போ தாயார் சேர்த்துக்கலாம், இல்லை மனைவி சேர்த்திக்கலாம். அருமை. மற்றவங்கள நம்ம சேர்த்தக்கூடாது. அது ஒரு நம்ம பொதுவாக பார்த்துக்கணும். அப்போ இவங்களுக்கு எந்த திசை தலைவாசல் வந்து நம்ம பார்த்த வகையில் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்ல, நட்பு வட்டாரங்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த திசையில் வச்சு வீடு கட்டுங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தலைவாசல் மிகுந்த யோகத்தை கொடுத்துருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கிழக்கு தலைவாசலும் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்குது. வடக்கு தலைவாசலும் இவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்குது. இவங்களுக்கு வீடு கட்டி விற்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு அதிகம் கன்னிக்கு. அப்படி ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, 7ஆம் இடம்னா விற்பனை. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வீட்டை கட்டி விற்கிறாங்க அப்படின்னா அது லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 4 7லேயே இருக்கிறனால எப்பயுமே 4 7க்கு சொந்தம்னா 7னா 3 7 11ங்கிறது விற்பனை சார்ந்த விஷயம். அப்போ இவங்களுக்கு லாபம் வேணும்னா ஒரு இடத்த வாங்கி
ஒரு வீட்டை கட்டி ஒரு விற்பனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். இவங்க பேரில் சொத்து இல்லாமல் பார்த்துக்கணும். தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா தன்னுடைய மனைவி பேர்லேயோ தாயார் பேர்லேயோ தான் சொத்து இருக்கணும். இவர் பேரில் வைக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் கூட்டு சேர்ந்து வச்சுக்கலாம். கூட்டு சேர்ந்தனா தாயாரையோ மனைவியோ வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. சரி, இப்போ இந்த வீடு கட்டி போகிறப்ப இவர் பேர்லேயே வச்சுக்கிட்டு இவர் வித்துடலாம் இல்லையா? தாராளமாக வச்சுக்கலாங்க. வீடுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கட்டி விற்கலான்னு ஒரு ஆசை இருந்தால் தாராளமாக உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் பேரில் இருந்தால் தன்னைப்பால் எப்படி இருந்தாலும் இந்த சொத்து உங்களுக்கு தங்காதுன்னு விதியிலேயே இருக்குது. தாராளமாக அப்படி பண்ணலாம். நிச்சயமா பண்ணுனா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கும். நிச்சயமாங்க. கன்னிராசிக்காரர்கள் வீடு கட்டும்பொழுது எதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, எதெல்லாம் கவனிக்கணும்? ஐயா, கன்னி ராசிக்காரங்க எதில் கவனம் செலுத்த மாட்டாங்க? முதல்ல பார்த்தோம்னா 3ஆம் இடத்தோடைய அதிபதி செவ்வாய் எங்கே போய் நீசமாகிறாரு? 11ல் போய் நீசமாகிறாரு. டாக்குமெண்ட்டை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க ஐயா. ஒரு விஷயம் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை யாராச்சும் ஒருத்தர் சொன்னான்ட்டு போய் அப்படி குப்புன்னு விழுந்துடுறது. பார்க்காம வாங்கிட்டு கடைசியில் அது வந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தா நிலம் அப்படிங்கிறதுல ஒரு பாதிப்பு கொடுக்கும். வீட்டை மாற்றி கட்டிடுவாங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு ஏக்கர் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வீடுன்னு கட்டினா நீங்கள் நிலத்தத்துவத்தில் தான் வீடு கட்டணும். மொத்த பஞ்சபூதங்கள் 5: நிலத்தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம், நெருப்பு தத்துவம். அப்போ நிலத்தத்துவங்கிறது தென்மேற்கு மூலை, நீர் தத்துவங்கிறது வடகிழக்கு மூலை, நெருப்பு தத்துவங்கிறது அக்னி மூலை, வாயு தத்துவம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை, ஆகாய தத்துவங்கிறது நம்ம ஒரு வீட்டை கட்டின வீட்டுக்கும் இந்த காம்பவுண்டுக்கும் வீட்டை சுற்றி வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஆகாய தத்துவங்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, வீட்டை சரியான இடத்துல கட்டாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரோட்டு மேலே இடம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் வச்சுருக்காங்கன்னா ரோட்டு மார்க்குமே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அக்னி மூலையில் கட்டிடுவாங்க, இல்லைன்னா ஈசானிய மூலையில் கட்டிடுவாங்க. அந்த தென்மேற்கு மூலையை கொண்டு போக மாட்டாங்க. ரோட்டை அனுசரித்து கட்டணும்னு கட்டிவிட்டு அதனுடைய பாதிப்புகள் அடையும். அது என்ன பாதிப்பு வரும்? இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு தென்கிழக்கு மூலையில் வீட்டை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிலத்தத்துவத்தில் கட்டாமல் அக்னி தத்துவத்தில் கட்டிட்டாவே முதல்ல ஃபஸ்ட்டு அக்னி தத்துவம்னாவே என்ன அப்படின்னா யாரை பாதிக்கும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி அல்லது குடும்ப தலைவி. அவர் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவை பாதிக்கும், அம்மா இல்லைன்னா அவருடைய சம்சாரத்தை பாதிக்கும். என்ன பாதிக்கும்? கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தான் முதல்ல கொடுக்கும் அவங்களுக்கு. இவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளத்தை கொடுக்கும், யூரின் போகிறதுல பிரச்சனை கொடுக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் இவருக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது என்னென்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத கடனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வம்பை கொடுக்கும், வழக்க கொடுக்கும், கடனை கொடுக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளங்களை தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்போ அந்த அக்னி மூலை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இவங்களுக்கு என்னென்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த தெருக்குத்து வந்து அக்னி மூலையிலேருந்து ஒரு தெருக்கு வந்து குத்துரும். இவங்க இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது தெருக்குத்து வந்து உழுகும். அந்த தெருக்குத்தை பார்க்காம இவங்க இடத்த வாங்கிடுவாங்க. அக்னி மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்தலாம் தெற்கு பார்த்ததுக்கு, அதாவது தெற்கு பார்த்தே இருந்தால் கூட கிழக்கு அக்னியிலிருந்து ஒரு தெரு வந்து குத்திரும். இல்லை கிழக்கு பார்த்த ஒரு இடமா இருந்தாலுமே அவங்களுக்கு கிழக்கு அக்னியிலிருந்தோ இல்லை தெற்கு அக்னியிலிருந்தோ ஒரு தெரு வந்து குத்திரும். அப்படி அந்த தெரு வந்து குத்துனாவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்காது. முதல்ல பணப்பற்றாக்குறை, எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் மிச்சமாகாமல் போகிறது. இதில் இன்னும் கூட என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் பூமினால் வீடு கட்டின முரண்பாடுகளில் இவங்க நிறைய விபத்துக்களை சந்திச்சிருக்காங்க. வண்டி வாகன விபத்துக்கள் நடந்திருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டி யோகத்தையும் அடைஞ்சிருக்குது. தப்பாக சில பேர் கட்டிடுவாங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்காம. என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய நிலத்தில் வீடு கட்டாமல் அடுத்தவங்களுடைய பக்கத்தில் நிலத்தில் வீட்டை கட்டிட்டாங்க. ஏன் அது வரைக்கும் அவர் பார்க்கலையா? பக்கத்து வீட்டுக்காரு இப்போ ஒரு இடத்துல ஃப்ளாட் போடுறாங்களே பார்த்தீங்களா, 4, 5, 6 அப்படின்ட்டு இப்படியே ஃப்ளாட் நிறைய இருக்கும். அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, இங்கே இருக்கிறவங்களை நம்பி இதுதான் நம்ம இடம்னு அவர் சும்மா ஃபோட்டோவை காமிச்சிருக்காரு. இவங்களும் போய் பார்த்து பூமி பூஜையெல்லாம் போட்டு ஜேசிபி பறிக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்காரன் வந்துட்டான். இது ஏன் இடத்துல எதுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் சத்தம் போட்டு அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் பிரச்சனையாகி கடைசியில் வந்து சுமூகமாக அதுக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்து இதை சால்வ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் யாருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தான். இப்போ சப்போஸ் ஈசானியத்தில் கட்டிட்டாங்கன்னு வைங்க, இல்லை ஈசானிய குத்து வந்துருச்சுன்னு வைங்க, அது என்ன ஐயா? ஈசானி குத்து வந்தால் யோகம், ஆனால் அந்த வீட்டை குத்தக்கூடாது. முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, தெருக்குத்து வந்து எல்லா தெருக்குத்துலேயுமே
நல்ல தெருக்கூத்து கெட்ட தெருக்கூத்துன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்பு. நல்ல தெருக்கூத்து யோகத்தை கொடுக்குமானா நல்ல தெருக்கூத்து யோகத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தெரு வந்து நம்ம வீட்டில் குத்தாமல் இருக்கணும். குத்தாமல் அப்படின்னா அந்த ரோடு வந்து அந்த ரோட்டோடைய வெளிச்சம், ஒரு பைக் வருதுன்னா அந்த வெளிச்சம் வந்து அந்த வீட்டில் நேராக அடிக்கக்கூடாது. அந்த தெருவுக்கு இந்த பக்கம் தான் வீடு வந்து உள்பக்கம் வந்துடணும். அப்படி அந்த நல்ல தெருக்கூத்துமே வந்து அவங்க வீட்டில் வந்து அடைச்சா முதல்ல கல்வி பாதிக்கப்படுங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சி தடைப்படும், அறிவு சரியாக வேலை செய்யாது, அடுத்தது வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாம மச்சன உறவுகள் கெடும், அதே மாதிரி கையெழுத்து போட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மாட்டிக்குவாங்க, கடைசியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சில மைனஸ் தான் சொன்னோமே, ப்ளஸ் இருக்குதானா நிறைய ப்ளஸ் இருக்குது. பூஜை ரூம்பு அப்படிங்கிறது இவங்க கட்டாமல் இருந்துட்டா நல்லது. மிதுனத்துக்காக தான் சொன்னீங்க, கன்னிக்காக தான் சொல்கிறீங்க. ஆமாங்க, கன்னிக்கு வந்து 4ஆம் இடம் குரு அல்ல, அவர் 4ஆம் இடத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரரா, பாதகத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தானே, குருனாவே பூஜை அறை தானே. அதே மாதிரி பணத்தை வந்து ஜோப்பில் இவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கன்னிக்காரங்க வீடு கட்டுறதுக்கோ இல்லை இதுக்குன்ட்டு தம் பேர்லேயோ இல்லை டாக்குமெண்ட்லேயோ பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எவனோ ஒருத்தர் நண்பர் வாங்கிட்டு போயிடுவோம், கடைசியில் அந்த பணம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த மேற்கு சார்ந்த இடங்கள் எல்லாமே இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மேற்கு சார்ந்த இடங்கள்னா நல்ல வீடு மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய வேலையாட்கள் இவங்க சொன்னால் சொல்கிற மாதிரி கேட்கக்கூடிய நிறைய வேலையாட்கள் அமைவாங்க. தொழிலில் மிகப்பெரிய பேரும் புகழும் அந்தஸ்து இவங்களுக்கு தன்னப்பால இயற்கையாகவே இளம் வயதிலேயே தேடி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ற இடத்துக்கு எங்கே போனாலும் சரி அந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு அங்கீகாரம், தனியான ஒரு முத்திரை இவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இவங்களுக்கு இதே மாதிரி இந்த வீடு அப்படிங்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும். அப்போ நம்ம தப்பான ஒரு விஷயங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, வீடு எப்பொழுதுமே தென்மேற்கு மூலையில் தான் இவங்க கட்டணும். மாற்றி கட்டக்கூடிய சூழ்நிலைகளாக வரும். இந்த இட ரீதியான பாதிப்புகள் இங்கேயா அங்கேயாங்கிறது இருக்கும். வாடகை வருமானம் 100% இவங்களுக்கு உண்டு. தம் பேரில் வச்சுருந்தா அந்த வீடு விற்று அதை பொருளாதார ரீதியாக இவங்க ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். கன்னிராசிக்காரங்க அலுவலகம் எந்த திசையில் இருக்கணுங்க? அதை நான் சொல்ல கேட்க மறந்துட்டேன் நான் முதல்ல. கன்னிராசிக்காரங்களுக்கு அலுவலகங்கிறது வந்து தொழில் மேற்கு தலைவாசல் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க ஆமாம், அந்த மேற்கு தலைவாசல் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க உட்கார்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் உட்காரணும். இவங்களுடைய அலுவலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்க்குற மாதிரியோ அல்லது கிழக்கு பார்க்குற மாதிரியோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க உட்கார்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வருமானத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க அந்த தொழிலில் உட்கார்றாங்கன்னா இவங்களுக்கு அசிஸ்டண்ட், இந்த மேனேஜரு, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க எல்லாமே எப்பயுமே கிழக்கு பக்கம் அப்படியே வடக்கு பக்கம் இந்த மாதிரி சாயலில் தான் அவங்க இருக்கணுமே தவிர நம்மளுக்கு மேகையில் அவங்களை உட்கார வைக்கக்கூடாது. உட்கார வச்சோம்னா அவங்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக போயிடும். நிச்சயமாங்க, நிச்சயமாக. கன்னி ராசிக்காரர்கள் வீடு கட்டப்போகிறவங்க சொல்லிட்டோம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க சொல்லியிருக்கோம். ஐயா எங்களுக்கு ஒரு வீடு வேணும் இல்லை நிலம் வேணும், அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்குது, என்ன பரிகாரம் இருக்குங்க? ஐயா கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயந்தான். இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் எல்லாமே இருந்து இவங்களுக்கு ஒரு கட்ட முடியல. நம்ம 3 விதமாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். என்ன? கடவுளுடைய வழிபாடு, அடுத்தது விருட்சம், அடுத்தது தானம். இப்போ எந்த விதமான தானத்தை இவங்க பண்ணலாம் அப்படின்னா, இவங்க முதல்ல இந்த வழிபாடை பற்றி பேசும் பொழுது ஐப்பசி மாதம், ஓகேங்களா, இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மருக்கு தேனால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். இது எல்லாருமே சொல்கிறது தானே, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல இங்கே கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நரசிம்மருக்கு ஐப்பசி மாதம் தேனால் நம்ம பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேனை இவங்க எல்லாத்துக்குமே தானம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ண தேனை ஒரு 10 பேர்னாச்சும் சாப்பிட்ற மாதிரி, எல்லாமே நம்ம பொங்கல் கொடுத்துருப்போம், கல்கண்டு கொடுப்போம், இதையும் கொடுப்போம். தேனை இவங்க தானம் பண்ணணும். அப்போ இவங்க தேனை தானம் பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு மிக ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று.
அதே மாதிரி இந்த நரசிம் இருக்குது, உலர்ந்த திராட்சை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். துண்ணூறு பண்ணுவாங்க, பால் ஊற்றுவாங்க. உலர்ந்த திராட்சையை அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணினாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வீட்டில் மரங்களை வளர்த்துறது அப்படிங்கிற பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டிலையோ அல்லது ஒரு கோயில்லையோ திராட்சை மரம் வளர்த்தி அந்த மரத்துக்கு அந்த தண்ணி ஊற்றி வளர்த்துறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். உயிர் கொடுக்கறது. இப்படி உயிரை கொடுத்தோம்னா அந்த திராட்சைக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு திராட்சைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், செல்வாக்கு, இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு உண்டான நடைமுறையில் பார்த்த விஷயங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இது யாருக்கு தானம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, தானம் நம்ம நினச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்த முடியாது. அப்போ இவங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய இடமே 7ஆம் இடம் தான். கன்னிராசிக்காரங்களுக்கு தனவரவு கொடுக்கறது 7ஆம் இடம் தான். அப்போ இன்னும் கூட ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்க, இவங்களுக்கு வீடு தோஷம் தீரணும் அப்படின்னா, இது சில பேர் நீங்கள் சங்குஜமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நடைமுறையில் நானே அனுபவத்தில் ஒரு சில வாடிக்கையாளர் சொல்லி அது சக்ஸஸாக நடந்திருக்குது. இந்த திருமண மண்டபத்தில் இலை எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த திருமண மண்டபத்தில் உங்கள் சொந்தக்காரர் கல்யாணமாக நடந்தாலும் சரி, வேற யாராச்சும் கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த சாப்பிட்டு போகிறப்ப நீங்கள் ஒரு 3 இலை 4 இலைனாச்சு அந்த சாப்பிட்ட இலையை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த கன்னிராசிக்காரங்க வீடு, நிலம், சொத்து அப்படிங்கிறது தன்னைப்பட தேடி வரும். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அவங்க தான் ரொம்ப சுயகௌரவம் பார்ப்பாங்க. நான் போய் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் பிச்சை எடுத்தா தான் உங்கள் வாழ்க்கை வளரணும்னா, நிறைய கோயிலில் பிச்சை எடுக்கிறாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க, மடிப்பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்களுடைய ஒரு சொந்த பந்தத்தில் நீங்கள் எடுத்து கட்டிட்டு வேலை செஞ்சறப்ப, சார் தாய் மாமா எச்சலையெல்லாம் எடுக்கிறாப்லேப்பா, அந்த பேரும் புகழும் கிடைக்குதா, உங்களுடைய தோஷமும் தீருதா. இப்படி தீர்ந்தாவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டம். இதை ஒன்று நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி திருமண மண்டபத்தில் கூட்டி க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடைசியாக எல்லாம் முடித்த உடனே அந்த ரூமை க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஆளுகளை செலக்டட் பண்ணி உலர்ந்த திராட்சை இல்லைன்னா தேன் இதை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய வீடு தோஷம், மண்ணு தோஷம், மன தோஷம், கட்டட தோஷம், எல்லா தோஷம் தீரும். நிச்சயமாங்க, இது மிகப்பெரிய சக்ஸஸ். நம்ம நிறைய பேர்த்துக்கு இதை சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க. நிச்சயமாங்க, நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, அதோடு சேர்ந்து பவர்ஃபுல்லான பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க. நெஞ்சான நன்றிகள் ஐயா, சுகமே சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.